அதிமுகவில் நாளுக்கு நாள் உட்கட்சி பூசல் அதிகரித்து வந்த நிலையில் தற்போது உச்சத்தை எட்டியுள்ளது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட டிடிவி தினகரன் மற்றும் OPS உடன் சேர்ந்து தேவர் ஜெயந்தி நிகழ்வில் பங்கேற்றதைத் தொடர்ந்து செங்கோட்டையனை கட்சியில் இருந்து நீக்கி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் ADMK இல்லை EDMK என்று விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவதற்கு பரிந்துரை கடிதத்தை கொடுத்தவன் நான். கொடநாடு கொலை வழக்கில் அவர் A1 இருக்கிறார். தேவர் ஜெயந்தியில் டிடிவி OPS உடன் இணைந்து பங்கேற்றதற்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பரிசுதான் கட்சியில் இருந்து நீக்கம். 2019, 2021, 2024 எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுகளால் அதிமுக தொடர்ந்து தோல்வியை தழுவியது. எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகத்திற்கான நோபல் பரிசு கொடுக்கலாம். 53 ஆண்டுகளாக கட்சியில் இருக்கும் என்னை நீக்குவதற்கு முன்பாக நோட்டீஸ் கூட வழங்கவில்லை என எடப்பாடியை கடுமையாக சாடியிருந்தார். என்னை பொறுத்தவரையிலும் துரோகம் என்று சொன்னாலே அதற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய அவர்தான் என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் அவர் அடிக்கடி சொல்வார், திமுக பற்றி பொய் சொல்வதே நோபல் பரிசு கொடுக்கலாம் என்று சொல்வார். எல்லோரையும் துரோகம் செய்கின்ற நோபல் பரிசு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மாண்பு எடப்பாடியாருக்கு தான், எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியுமே தவிர யாருக்கும் கொடுக்க இயலாது. செங்கோட்டையனின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கடந்த 6 மாதங்களாகவே செங்கோட்டையன் கட்சிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார். சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றில் செங்கோட்டையன் பங்கேற்றார். அது தொடர்பான பேனர்களில் MGR மற்றும் ஜெயலலிதா படங்கள் இடம்பெறவில்லை. கருணாநிதி, ஸ்டாலின் படங்கள் தான் இருந்துள்ளன. அப்போதே அவர் B டீம் வேலையை ஆரம்பித்துவிட்டார். சட்டப்பேரவையில் திமுகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட செங்கோட்டையன் பேசியது இல்லை. ஒரு சைக்கிள் துவக்கு நிகழ்ச்சி அவருடைய தொகுதியில் ஒரு சைக்கிள், அதாவது விலையில்லா சைக்கிள் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டார். எங்க அம்மா படம் இருக்கு, திரு கருணாநிதி படம், திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அப்பவே B டீம் வேலையை ஆரம்பிச்சுட்டார். இது பாருங்க, இது சைக்கிள் கொடுக்கிற அந்த குழந்தைகள் அமர்ந்திருக்கின்ற காட்சி, அதுல படம், இதுல திரு கருணாநிதி அவர்கள் படமும் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது? அப்பொழுதிருந்தே திட்டத்தை வகுக்க ஆரம்பித்து விட்டார். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதற்காக அந்த காரணத்தை சொன்னார். ஆனால் உண்மை வெளிவந்து விட்டது. இப்படிப்பட்டவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள். தொடர்ந்து பேசுகையில், O பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் பிரிந்து சென்றவர்கள் அல்ல. சேர்க்க வேண்டுமென செங்கோட்டையன் கூறியவர்கள் உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டவர்கள். அதிமுக பொதுக்குழுவில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றி கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் OPS. அதிமுக தலைமைக்கு எதிராக செயல்பட்டால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம். அதிமுகவை பற்றி பேச டிடிவி தினகரனுக்கு எந்த தகுதியும் இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்பவர்கள்தான் OPS, செங்கோட்டையன் போன்றோர். செங்கோட்டையன் வன்மத்துடன் செயல்பட்டு வரும் நிலையில் அவரை கட்சியில் எப்படி வைத்திருப்பது? அதிமுகவுக்கு துரோகம் செய்தால் அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. கட்சிக்காக உழைக்காமல் துரோகம் இழைத்தால் இந்த நிலைதான் ஏற்படும் எனவும் எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக பேசியுள்ளார். மேலும் வீடியோ ஒன்றை காண்பித்தும் பரபரப்பாக பேசினார். இதுகுறித்து டிடிவி தினகரன் பேசுகையில், செங்கோட்டையன் அம்மா இருந்த காலத்தில் கிளை செயலாளர் பதவி முதல் அமைச்சர் பதவி வரை பல்வேறு பதவிகளை வகித்தவர். அவர் இதற்கெல்லாம் வருத்தப்படும் நபர் அல்ல. அதிமுக என்ற கட்சியே இப்போது இல்லை. இன்று இருப்பது EDMK, விலாசகால விபரீத புத்தி. அதுபோல கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொறிவது போன்ற வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் கூட வீழ்த்த வேண்டியிருக்காது, அவரே வீழ்ந்து விடுவார். மேலும் செங்கோட்டையன் நீக்கப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு சுயநலம், பதவி வெறியுமே காரணம் என்று கடுமையாக விமர்சித்தார். பழனிசாமி சொல்லுவாங்கல்ல, கெடுவான் கேடு நினைப்பான்ங்கிற மாதிரி, விநாசகால விபரீத புத்தி மாதிரி, ஏற்கனவே புரட்சித் தலைவர் கண்ட இயக்கத்தை அவர் தலைமையில் ஆட்சியில் இருந்தபோது எந்த தேர்தலையும் அவர்களால் சோபிக்க முடியாமல் இரட்டையில இன்றைக்கு மிகவும் பலவீனப்படுகின்ற அளவிற்கு தான் பதவியில் இருந்தால் போதுன்னு
கங்காரு இந்த குட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்குமே, மடியில் உட்காந்து குட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்குமே, அதே மாதிரி பதவியை கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு சுயநலத்தை தாண்டி எதுவும் இல்லை. செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி நீக்கியது தன் தலையை, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, தலையை கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிஞ்சு கொண்ட மாதிரி தான் அவருடைய செயல்பாடு.